was built to last. From the webs I'm weaving, I could change the past. From all I will achieve it, got my foot on the gas. Never stop competing. If you break my glass, then this life's gonna end. I wanna be the best in the game, invest in my name. Check no restraints, I'm obsessed with the pain. I ingest, I retain, assess and I change. Possessed by the thought I'll be free one day from society's restraints. Money, clout and fame, mud, disease, a plague. We all love to hate, have to play the game, have to make a name. All our insecurities are on display. This is war with the enemy, think that it was meant to be. Living in a time where disease is on every screen. I won't let them fester me, I know most are festering. Negativity is a plague for the mentally weak. No mercy, all I got is working, never stops. டேட்டு வந்து 20. லாஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்து போனேன், இப்போ திருப்பி வந்துருக்கோம். பாருங்கள் இவ ஸோ குட் மார்னிங் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மீண்டும் ஒரு முறை கொடைக்கானல் 20 ஜனவரி. ஸோ கொடைக்கானல் திருப்பி வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பழனி கோயிலுக்காக வந்தோம், பர்சனலாக வந்தோம் பழனி கோயிலுக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம ரூம் போல் என்ன பண்ணுறது தெரில. ஸோ நைட்டாக கிளம்பி கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். ஸோ மார்னிங் வியூ பாருங்கள். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் தெரில, சாப்பிட்ணும். மழை பெய்யுது, வெளியே போக முடியாது, குளிர்த்து வேறு. நம்ம செட்டிங்காகவே வரல. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துடலாம் தான் பார்த்தோம். பட் பிளான் வந்து மாதிரி கொடைக்கானலில் ரூம் போட்டோம். குளிர்து பயங்கரமாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பிளான் போட்டு வ்ளாக் பண்ண முடிஞ்சா அப்படியே நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். செம மழை பெய்யுது, தெரியுதா என்னான்னு தெரியல, உங்களை காட்டுறேன் பாருங்க. மழை பெய்ஞ்சுதான் இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ மழையெல்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு ஃபாக் கூட கிடையாது. இப்போ ரொம்ப ஃபாகாக இருக்குது, காலை கீழே வைக்கவும் முடியல, அவ்வளோ சின்ன வாயெல்லாம் ஊற்றுது. மழை பெஞ்சுதான் இருக்குது. கையெல்லாம் ஊற்றுது, பேச விட முடியல. சரி ஓகே, நான் போகிறதா இருந்தால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பை. வயசு ஃபாகு போக போக ஃபுல்லாக முடிச்சு பாருங்கள், ஒன்றுமே தெரில. நைட்டே வரும்போது ஹில்ஸில் ஃபுல்லாக ஃபாக் முடிச்சு, எப்படி வரதுனே தெரில. ரோடும் தெரில, மேப்பும் இல்லை, ரிஃப்ளெக்டர் கூட இல்லை, அவ்வளோ இருட்டாகுது. ஃபுல்லாக ஃபாக் முடிச்சு, வரவே முடியல. நான் தூங்கிட்டேன் காரில். அவன் கார் உருட்டி நேரம்னால அரை மணி நேரமாக போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக ஃபாகு. எழுந்துச்சு பார்த்தா ஃபுல்லாக ஃபாகு. நான் டயரில் தூங்கினு இருக்காப்புல, நான் மட்டும் எழுந்துச்சு வந்துட்டேன். ஸோ ஹெல்ப் விட்டேன் நிறையா. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு நைட்டே சாப்பிடல. நைட்டு அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிடவே இல்லை, சாப்பிட்ணும் போயிட்டு. இந்த குளிரில் மழையிலையும் எங்கே போய் எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரில. காரில் தான் போகிறோம், இருந்தாலும் மழை பெய்யுது, கசகசன்னு இருக்கும். ஸோ பார்க்கலாம். மழை பெய்யலடா, சும்மா தூரினது, ஜோக் குத்துனது. நம்ம வீட்டியே எவ்வளோ பேர் மழைலாம் பார்த்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். சும்மா பாருங்கள் ஐயோ, இப்போ டைம் வந்து 9:30 மணி ஆகுது. 10 மணி செக் அவுட்டான். இப்போ தான் சாப்பிட போகிறோம். மேலே போகணும். மேலே போய் சாப்பிட்டு கீழே வந்து செக் அவுட்டு. வேறு தண்ணி ஊற்றுது, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, கேஸ் ஓப்பன் இருக்குது. அப்படியே மஜாவாக மேலே போய் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டியதுதான்.
வந்துட்டு செக் அவுட். நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான் ஆகுது. என்ன தான் பண்ணுறது, எப்பவுமே நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆக மாட்டுது. எப்படி ரோடு இருக்குது, அப்படி போயிடலாமா? சுட்டு சீட்டு முன்னாடி தள்ளி. ஓகே லெட்ஸ் கோ. முன்னாடி குளிர்து, லைட்டாக குளிருது. ஹீட்டர் போட்டுக்கிட்டியாடா? வீட்டு போட்டோ குளிருதா? அஸ்வினி, மக்கள் எதுனா சொல்கிறா? மக்களே மக்களே ஆ மக்களே மக்களே எப்படிண்ணா? மேலே 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 சச்சி நிற்கிறா. ஏய் சச்சு தந்துதாமே போனோமா. நீ கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்பா. அமுகே ஏய் போயிட்டா. அது இது எடுத்துன்னு வந்துருக்கணும்டா. நீ கேட்ச் பண்ணுறாடா. ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் லீவ் ஆச்சு. ஆன்டி என்ன ஸ்கூல் லீவ் தான் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாதம் கழிச்சு வந்துருக்கலாம். ஆமாம் மாதம் கரெக்டாக அந்த ஓகே மழை இல்லாமல் அந்த வெயில் சீசன் வந்துருக்கோம். அப்போ காஃபிலாம் சாப்பிட்டு இப்போ வந்து இதுதான் தப்பு. தோப்புட்டு எதிர்க்க மேலே என்ன இப்படி போய் அங்கே வரணுமா? ஆமா. நான் கீழே தானே வரேன். மேலே தானே சொன்னார். அதான் நீங்கள் வெளியே வந்த சர்ச்சு, அந்த சர்ச்சு நான் கீழே வரேன். ஏன் கீழே வந்த? நீ வந்த வழி தானே வந்த? ஆமாம் அதுதான் போ. மேலே தானே சொன்னார். அந்த சர்ச்சு வழியிலேருந்து ரைட் எடுத்து போ. நிறைய பேர் மழை டைமில் தானே வராங்க. மிஸ்டர் கொடை மஜாவாக இருக்குது. தான் பேசுகிறேன். புள்ளியும் நினச்சிப்போம். ஃபுல்லாக ரெண்டு குப்பியாக இருக்குது. டீசல் எப்படின்னா மேலே மேலே கேட்டுக்கிற மேலே கீழே வந்த வழி போவாதரா. இதோ நீங்கள் இந்த வழி தான் இப்போ இப்படி தான் இறங்கணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போ. மேலே கீழே போகணும். மேலே தானே போக சொன்னார். இப்படி தான் வந்தோம். இங்கே தான் ஃபால்ஸ். இங்கே ஒரு கடை இருக்குது. லெஃப்ட் எடுத்தால் ஃபால்ஸ். அப்போ போ. இப்படி அங்கே தானே பெட்ரோல் பங்க் பார்த்தோம். இல்லைண்ணா மறுபடியில் தான் பார்த்தோம். இன்னொன்று கொஞ்சம் ரோடே கவர் பண்ண. மழை பெய்யலன்னா இதெல்லாம் உங்கள் ரோட்டில் நான் எதனா வரும்னு பார்த்தேன் ரோட்டில், எதுவும் வரல. இதுவும் ஃபால்ஸ் தான். ஏய் நல்லதா பேசுகிறா. நல்லதாக பேசுகிறேன். இது இப்போ சனி தான் ஊந்துக்குது. இப்போ இது சனி தான் ஊந்துக்குது எல்லாம். நானே கடவுளா சனி யாரா போய் தண்ணி மூஞ்சி வச்சுச்சுடா. மஷ்ரூம் என்னடா அது கட்டக்கட்டே வச்சுக்கிறாங்க. இது பஃப் மாதிரி இருக்குமா? அது பேர் என்னது? பப்பு பற்றி பஃப்பு என்னது கிளம்பி நினைக்கிறேன். கோப்ரோவில் கட் பண்ணிட்டேன் வீடியோவை. போனால் எடுக்கிறேன். ஃபால்ஸ் ஒரு சின்ன ஃபால்ஸ். ஆக்சுவலாக பெரிய ஃபால்ஸு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபால்ஸுக்கும் போய் தீரும். வேணான்றாங்க. பச்சை அக்கா கல்ல ஒரு மங்கிக்குள்ளே அவன் வாங்கியாச்சு. ஸோ மங்கிக்குள்ளே வாங்கினதுக்காக ஒரு விளாக் வச்சுருக்கு உங்களுக்காக. இதோ பாருங்கள்.
இதை தனியாக உங்களுக்கு விசில் பண்ணி போடுறேன். கோபுரில் ரொம்ப ரொம்ப குட்டியாக தெரியும். காட்டுறேன். ஓகே, செட்டிங்காக ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அப்படியே கிளம்பலாம். இதோ வரேனான்னு சொல்லிட்டு வந்தேன், 10 மணிக்கு வரேண்ணா. என்னோட சூப்பராக இருக்கு. இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம் பார்த்தா வரமாட்டாங்க. மழை பெய்யுது, குளிருது. அட போகல கேட்டாகுது. சுட சுட கான் வாங்கியாச்சு. கான் நல்லா ஜில்லுன்னு கிளைமேட்டில் சுட கடிகள் கடிதான். காலையில் பசி வேறு எடுக்கா இருக்கும். காப்பி கடை இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்கு. உள்ளே போனோம் காப்பி கடை. வீடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகி தெரியல, மைக்கில் தண்ணி போயிடும். அவ்வளோதான், ஃபால்ஸ் பார்த்தாச்சு, போட்டு எடுத்தாச்சு. அப்படியே கீழே போகணும்னு நினைக்கிறேன். குளிர் அப்படியே செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃபாக்லாம் மறைஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம்லாம். ஃபுல்லாக ஃபாகாக இருந்து எதுவுமே தெரில, நல்லா தெரியுது. ஓகே தான். ஓகே காய்ஸ், பார்த்து இடம் முடிச்சாச்சு. கார் வந்துச்சு, அப்படியே கிளம்புறேன். பாய். ஸோ காய்ஸ், ரூமுக்கு வந்தாச்சு. செக் அவுட் 10 மணி செக் அவுட் ஆக்சுவலாக 12 மணி ஆயிடுச்சு. ஒரு வேஸ்ட் பண்ணிட்டோம்ல, சும்மா நின்று கொஞ்சம் நேரம் பிரெட் ஆம்பிள் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டீசல் போட்டு வரது. ஸோ தான் நம்ம இருந்த கொண்டாச்சு. உள்ளே போய்ட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பலாம். பை. ஸோ திஸ் வியூ ஆசம். இப்போ பாருங்க, கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. சிட்டி வியூ பார்க்கலான்ட்டானுங்க. இதே சிட்டி வியூ மாதிரி தான் இருக்குது. வேறு லெவலு, பிரம்மாண்டம். ஸ்காட்லாண்ட் இன் இந்தியா. கொடைக்கானல். ஆனால் ஒரே மாதத்தில் 2 வாட்டி நான் கொடைக்கானல் வருவான்னு நினச்சி பார்க்கல. 2 இடத்து மேலே தான் வந்துட்டு போனேன். திருப்பி கொடைக்கானல் வேறு லெவலில் இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரில, பட் நேரில் அவசரமாக இருக்குது. அந்த மழை பெய்யறது வந்து ஒரு மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இப்படியே இருந்தலாமோன்னு தோணும் நிம்மதியாக. பட் ஃபுல் ஃபாக் மறைச்சி. இப்போ வால்பாறை வந்து கூலிங்காக இருந்தது, ஆனால் ஃபாக் அதிகமாக இல்லை. இது வந்து ஃபாக் ஜாஸ்தியாக இருக்குது. கூலிங்கும் கிட்டத்தட்ட வால்பாறை கொஞ்சம் ஜாஸ்தி தான். வேறு மாதிரி இருக்குது. ஸோ போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு செக் அவுட் பண்ணிடுறேன். பை.